கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது கும்ப ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் தான். குரு 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 அவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் கும்பராசிக்கு என்ன செய்வார்னு பார்க்கலாம். சாதகங்கள் என்ன, பாதகங்கள் எது நடக்குமாங்கிறதை பார்க்கலாம். முதல்ல இந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அஷ்டம ஜென்மச்சனி, ஜென்மத்தில் ராகு இருந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த கஷ்டத்தில் இருந்தெல்லாம் வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருந்தது இந்த ராகு தான், குரு தான். அவர் 5ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை இப்போ பார்த்ததுனால ஒரு நல்ல அமைப்பில் இருந்தீங்க. சில கஷ்டங்கள் உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருந்துச்சு. அதுக்காக கும்பராசிக்காரங்க யாரும் கஷ்டப்படலை அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. கும்பராசிக்காரங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. கும்பராசியா துன்பராசியான்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சாங்க. இந்த துன்பத்தை அனுபவிச்ச இந்த கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலன்கள் ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சமாகிறார். இந்த உச்சமாகக்கூடிய குரு அவர் பார்க்கும் இடங்களை நல்லா வலுப்படுத்துவார். அதனுடைய காரகங்கள் ஆதிபத்தியங்கள் இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப கிடைக்கும். அப்படி இவர் பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், அதாவது கும்பராசிக்கு 2ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். மற்றும் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்ப்பார். அடுத்து ராசிக்கு 12ஆம் இடமான மகரத்தை பார்ப்பார். இந்த 3 இடங்களை குரு பார்த்து வளர செய்வார். அந்த இடங்களின் காரகங்களையும் வளர்த்தி கொடுப்பார், உயிர் காரகத்தையும் வளர்த்தி கொடுப்பார், ஜட காரகத்தையும் வளர்த்து கொடுப்பார். இப்படி இந்த குரு என்னென்ன கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்கள் லக்னத்துக்கு அவர் 2க்கும் 11க்கும் அதிபதி. அவர் 6ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். இந்த 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்கு இதை அனைத்தும் கொடுக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். அப்படிப்பட்ட 2ஆம் அதிபதி, 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு அந்த வீட்டுக்கு, அதாவது 2ஆம் வீட்டுக்கு 5ஆம் இடத்துலையும் ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் அவர் உச்சமாகக்கூடிய குரு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, நல்ல குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நீண்ட காலமாக குடும்பத்தில் இந்த ஜென்மச்சனி, ஜென்மத்தில் ஆகுங்கிற நீண்ட காலமாக சிலர் குடும்பத்தை பிரிஞ்சிருந்தாங்க. அந்த குடும்பம் பிரிஞ்சிருக்கிறவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அந்த மறுபடி குடும்பத்தோட இணைவதற்கு நல்ல காலமாக இந்த குரு பயிற்சி அமையும். அடுத்து இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நீண்ட காலமாக ஒரு பணத்தட்டுப்பாடு மற்றும் ஒரு இடத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்துருக்கு, அது எனக்கு நீண்ட காலமாக வராமல் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவர்களுக்கு அந்த தொகை வரும். ஒரு சிலருக்கு புதிதாக நான் வேலை இல்லாமல் இருக்கிறோம், ஜென்மச்சனியாலும் ஜென்ம ராகுவாலும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்குது, எங்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த குரு பகவான் 6ஆம் இடமான வேலை ஸ்தானத்தில் அமர்றதுனால வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ 6ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய குரு கஷ்டத்தை எதுவும் கொடுக்க மாட்டாரா வேலை அமைப்புகள்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அதிகமான வேலை பளுவை கொடுப்பார். அதாவது நீங்கள் அதிகமாக வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அது தொழில் செய்கிறீங்க, நீங்கள் அதிகமாக உடல் உழைப்பை கொடுத்தீங்களா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தொழில் விருத்தி அடையும். அந்த மாதிரி விருத்தி அடையக்கூடிய வாடிக்கையாளரை அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த தொழில் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பயிற்சியினால். அடுத்து இவர் 11ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு என்ன பலனை செய்வார்? அந்த 11ஆம் இடமான தனுசுக்கு 8ஆம் இடத்துல அவர் மறைகிறார். அதாவது 2ஆம் ராசிக்கும் அவர் 6ல் மறைகிறார், 11ஆம் இடத்துக்கும் 6ல் மறைகிறார். அந்த அதிபதியும் அவர் தான். 11ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு 8ஆம் இடத்துல மறைகிறதுனால ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு வருமா வராதா என நினைச்சிட்டு இருந்த ஒரு பணம் உங்கள் கைக்கு சேரும். மற்றும் ஒரு சிலர் ஒரு உடல்நல பிரச்சனையால் ஒரு ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு அந்த மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு நோய் தீர்ந்து வீட்டுக்கு வர குறுப்பெயர்ச்சியாகவும் இது அமையும். ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க கும்பராசிக்காரங்க. அந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய காலமாக இந்த குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த குரு பார்க்கும் இடங்கள் எல்லாம் பார்க்கலாம். குரு உங்கள் ராசிக்கு முதல்ல உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த 2ஆம் இடத்தை பார்த்ததுனால அந்த ஸ்தானங்கள் அடுத்தடுத்து வலுப்பெறும். உங்கள் சொல்லுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கும்.
சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியும் அப்படின்ற நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க எல்லா வகையிலையுமே. அடுத்து 12ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். 12ஆம் இடம் வந்து அயன சயன போகம். இந்த 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு என்ன செய்வார்? நீண்ட தூரம் இடங்களை கொடுக்கக்கூடியவரும் குரு தான். ஒரு சிலர் ஒரு வெளிநாடு முயற்சி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், வெளிநாடு போயிட்டு வந்தால் எனக்கு கொஞ்சம் பொருளாதாரம் நல்லா இருக்கும், என் மனைவி வெளிநாட்டில் இருக்கிறாங்க, நான் அவங்கள போய் பார்க்கணும், என்னோட குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்கள நான் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலம் போயிட்டு வர வாய்ப்பை இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு கும்பராசிக்காரர்களுக்கு. அது மட்டும்தான் செய்வாரா? திருமண வயதில் இருக்கிற கும்பராசிக்காரர் யாருக்கும் திருமணமே ஆகாதா அப்படின்னு கேட்காதீங்க. நிச்சயம் திருமணத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது என்னன்னா, உச்சமானாலே இந்த மாதிரி கோச்சார அமைப்புகளில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதனால் ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு. அடுத்து கும்பராசிக்காரங்களை நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன், என் தொழில் வளர்ச்சியே இல்லை எனக்கு அப்படின்னு ஒரு சிலர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க கும்பராசிக்காரர்கள். ஏன்னா கும்பராசிக்காரன் கடந்த 3 வருஷ காலமாக எல்லா வகையிலையுமே கஷ்டத்தில் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. 3-4 வருஷமாக அந்த கஷ்டத்தை கொஞ்ச நாள் ஒரு வருஷ காலமாக அவங்க கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மீண்டு வர்றதுக்கு காரணமே குரு அந்த ராசியை பார்க்கறதுனால தான். ஒரு 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் உங்களோட ராசியை பார்க்காம இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருக்க போகிறாரு. பொருளாதார வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, புத்திர பாக்கிய வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை, இது எல்லாத்துக்குமே இந்த குரு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் கும்பராசிக்காரர்களுக்கு. நம்ம அடுத்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உடல்நல பிரச்சனை சிலருக்கு அது சரியாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் நீண்ட காலமாக பிரிஞ்சு இருந்திருக்கீங்க, இல்லை இந்த சமயம் சேருவாங்க. திருமண அமைப்புகள் நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்ம சனியாகவும் ஜென்ம ராகுவாலையும் திருமணம் நிறைய பேருக்கு தள்ளி போயிருந்துச்சு. அதாவது எனக்கு 5ஆம் இடத்துல தானே குரு இருக்கு, எனக்கு குரு பலன் இருந்துச்சு, எனக்கு ஏன் திருமணமே ஆகலை, ஜோதிடர் எல்லாமே பிராடு, எல்லாம் பொய் சொல்கிறாங்க, குருபலன் இருந்தால் திருமணம் ஆகும்னு சொல்கிறாங்க, ஏன் ஆகலை அப்படின்னு. திருமணம் ஆகிறதுக்கு குருபலன் மட்டும் போதாது, உங்கள் ராசி பாதிப்படையாமல் இருக்கணும். இந்த அமைப்பின்படி உங்கள் ராசி பாதிப்படைஞ்சு சனி விலகின உடனே அடுத்த இருள் கிரகமான ராகு வந்துட்டார். அது கடுமையான அமைப்பு. இப்போது அந்த ராகு டிசம்பர் மாதம் விலகின உடனே நீண்ட நாட்களாக வீடு கட்டாமல் இருக்கிறீங்க, வீடு கட்டுவீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். புதிதாக ஒரு வாகனம் வாங்கணும், நான் தொழில் செய்கிறதுக்கு, போக்குவரத்துக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சியினால் உங்களுக்கு அந்த வாகனமும் சரி போக்குவரத்துக்கும் சரி எல்லாம் அமையும் இந்த குரு பயிற்சியினால். அடுத்து இந்த குரு 6ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய குரு ஏதேனும் உடல்நல தொந்தரவு கொடுப்பாரா? ஏன்னா 6ஆம் இடம் நோய், எதிரி மற்றும் வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய இடம். அது அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாரா? விரயங்களை கொடுப்பாரா? கடன் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப கடனாக கொடுப்பார். அது என்ன சுப கடன்? கடன் இல்லை, கடன்னா கடன் தான். அது என்ன சுப கடன், அசுப கடன்? அதாவது நம்ம மருத்துவமனைக்கு செய்யக்கூடிய கடன் ஒரு அசுப கடன். நம்ம ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு லோன் வாங்குறோம், ஒரு கார் வாங்குறதுக்கு லோன் வாங்குறோம், மனைவிக்கு பிடிச்ச ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நகை வாங்குறதுக்கு பணம் தேவைப்படுது, இதெல்லாம் சுபமான கடன். இது போன்ற சுப கடனை ஏற்படுத்தி கொடுப்பாரு. குறிப்பாக இந்த மாதிரி சுப கிரகங்கள் 6ஆம் இடத்தை இருக்கிறத எதிரியை கொடுக்க மாட்டார். 6ஆம் இடத்தை பார்த்தாதான் அந்த இடத்தை வலுப்படுத்தி உயிர்காரகத்துவங்களை அதிகப்படுத்தி கொடுப்பார். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய எதிரிகள் இருந்து நீங்கள் நாசுக்காக பேசி வெளியே வந்துடுவீங்க. அடுத்து 6ஆம் இடத்தோட இன்னொரு உயிர்காரகம் தாய் மாமன். அதாவது சிலர் தாய் மாமன் உறவு நீடிக்கும். சில தாய் மாமன் வீட்டில் ஒரு பெண் இருக்குது, அதை போய் கேட்கலாமா திருமணத்துக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பெண் அமையும் உங்களுக்கு. அடுத்து நீண்ட காலமாக தாய்மாமா வீட்டுக்கு சிலர் போகாமல் இருப்பாங்க. அந்த அமைப்புகள்லாம் மாறி உங்கள் தாய்மாமனோட அன்பும் ஆதரவும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் கிடைக்கும் நன்மைகள். வேறு எதுவும் பாதகமே இல்லை அப்படின்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கடன் அமைப்புகள் கேட்ட உடனே கிடைக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க, கவனமாக செலவு பண்ணுங்க. வேறு எந்த ஒரு பாதகமான இந்த செயலும் இந்த குரு பயிற்சியால் நடக்காது. வாழ்த்துக்கள் கும்பராசிக்காரர்களுக்கு. மற்றும் ஒரு சிறு தகவல், நம்மளுடைய சேனலில் திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாள்
ஜோதிட நேரலை நடத்துகிறோம். உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய பிறந்த ஜாதக சந்தேகங்களை அங்கே கேளுங்க. மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் இறைவன் அருளால் எல்லாம் கிடைச்சி நன்றாக இருப்பீர்கள்.